ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மக்களவைக்கு இப்போது தேர்தல் நடந்தாலும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என தெரிய வந்துள்ளது. பிரதமர் மோடியின் மக்கள் செல்வாக்கும் பெரிதும் மாற்றமில்லாமல் இருப்பதும் புதிய கருத்து கணிப்பு வாயிலாக உறுதியாகி உள்ளது. இதனை பெருஞ்செய்தியில் விரிவாக பார்க்கலாம். மக்களின் குரலை தீர்மானிக்கும் தேர்தல் மற்றும் வாக்கு தொடர்பாக ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் இடையே பெரும் விவாதம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிய நடத்திய ஆய்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது இந்தியா டுடே. சி ஓட்டருடன் இணைந்து நடத்திய ஆய்வில் தற்போது மக்களவைக்கு தேர்தல் நடைபெற்றால் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சியை பிடிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்ல, 324 இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் என்கிறது ஆய்வு. பாஜக தனித்து 260 இடங்களில் வெற்றி பெறும் எனவும் தெரிய வந்துள்ளது. பிப்ரவரியில் நடத்திய ஆய்வில் தேசிய ஜனநாயக கூட்டணி 340 இடங்களையும் பாஜக 281 இடங்களையும் பெறும் என்றிருந்த நிலை சற்றே மாறியிருப்பதை பார்க்க முடிகிறது. இருப்பினும் இது பெரிய சரிவு அல்ல என்றே கூற வேண்டும். 2024 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற இடங்கள் 293. இதில் 240 இடங்கள் பாஜக பெற்றவை. எதிர்க்கட்சிகள் இணைந்து 2024 ஆண்டில் உருவாக்கிய இந்தியா கூட்டணி 234 இடங்களை பெற்றிருந்தது. கூட்டணியில் பெரிய கட்சியான காங்கிரஸ் 99 இடங்களை பெற்றிருந்தது. தற்போது தேர்தல் நடைபெற்றால் இந்தியா கூட்டணி 208 இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என தெரிய வந்துள்ளது. காங்கிரஸ் கட்சி 97 இடங்களை பெறும் எனவும் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இது அக்கட்சிக்கு பெரிய சரிவு அல்ல என்றே கூற வேண்டும். ஏனெனில் பிப்ரவரியில் நடத்திய ஆய்வில் அக்கட்சிக்கு 78 இடங்கள் மட்டுமே கிட்டும் என கணிக்கப்பட்டது. அப்படி பார்க்கையில் காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு ஏறுமுகமாக உள்ளதாகவே கருதலாம். மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியில் உள்ள மோடியின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக 58 விழுக்காட்டினர் தெரிவித்துள்ளனர். மக்கள் மத்தியில் இன்றும் அதிக வரவேற்புடைய தலைவராக அவரே இருப்பதை இது உணர்த்துகிறது. இருப்பினும் பிப்ரவரியில் மோடியின் செயல்பாட்டை சிறப்பு என 62 விழுக்காட்டினர் கூறியிருந்ததை கணக்கில் கொண்டால் அதிலும் சிறிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 14 வரையிலான காலகட்டத்தில் 54,788 பேரிடம் நேரிடையாகவும் மேலும் 1,52,000 பேரிடம் வெவ்வேறு வழிகளிலும் கருத்துக்களை கேட்டு பகுப்பாய்வு செய்து முடிவுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதாவது நாடு முழுவதும் பரவியுள்ள வெவ்வேறு மக்களவை தொகுதிகளைச் சேர்ந்த 2,06,826 பேரின் கருத்துக்களே இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை தந்துள்ளன. ஆகஸ்ட் 2 முதல் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.